செய்திகள். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை, தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். பைத்தியக்குப்பம் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல், தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை. காவலரை தாக்கிய ரவுடிகள் கைது, போலீசார் பிடிக்க சென்றபோது தவறி விழுந்ததில் கால் முறிவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தலைமை காவலரை தாக்கிய ரவுடி சகோதரர்களை போலீசார் பிடிக்க சென்றபோது அவர்கள் தப்பிக்க முயன்று இருசக்கர வாகனத்தில் இருந்து அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் தர்மாபுரியை சேர்ந்த வசந்த், வயது 34. இவர் நேற்று முன்தினம் காலை ஊசுறு தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியை சேர்ந்த ரவுடி சதீஷ் மற்றும் அவரது தம்பி பிரதீப்பை ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைப்பதற்கு அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த சதீஷ் வர மறுத்துள்ளார். இதனால் காவலர் வசந்திற்கும் சதீஷிற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வசந்த் தனது சக காவலர்களை சம்பவ இடத்திற்கு வர சொல்லிவிட்டு சதீஷை வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்ட போது சதீஷின் தம்பிகளான பிரதீப் மற்றும் ஒரு சிறார் வசந்தை குக்கர், மூடி மற்றும் கற்களால் கடுமையாக கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் அங்கேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்த வசந்தை அங்கு வந்த காவலர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்து செல்ல உள்ளனர். மேலும் அவர் சிகிச்சைக்கான செலவை துறையை ஏற்கும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காவலர்களை தாக்கிய ரவுடி சகோதரர்களான சதீஷ் மற்றும் பிரதீப்பை பரம்பையில் பதுங்கியிருந்த போது அவர்களை போலீசார் பிடிக்க சென்ற போது போலீசாரை கண்டவுடன் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பித்து செல்ல முயன்ற போது அவர்கள் பள்ளத்தில் விழுந்ததில் சதீஷிற்கு கை மற்றும் காலிலும் பிரதீப்பிற்கு இடது காலிலும் முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் புதுச்சேரி கதிர்காமம் மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் காவலரை சதீஷுடன் சேர்ந்து அவரது மனைவி ராஜேஸ்வரியும் தம்பியான சிறாரும் காவலரை தாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டுமென பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மழைநீரினால் சூழ்ந்தது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது. இதனிடையே மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடற்கரை சாலை, உப்பளம், ராஜபவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்குனூர், கன்னியக்கோவில், மதகடைப்பட்டு, காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் சுமார் 6 மணி முதல் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலை உள்பட நகர பகுதியில் உள்ள சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதேபோல் தாழ்வான பகுதிகளான பூமியான்பேட் பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதேபோல் வீராம்பட்டினம் பகுதியில் மின்னல் தாக்கியதில் அப்பகுதியில் இருந்த தென்னை மரம் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர்.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களின் படகுகள் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்க போதுமான வசதி இல்லாததால் அருகிலுள்ள வம்பாக்கேரப்பாளையம் பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கின்றனர். இதனால் வைத்திக்குப்பம் மீனவர்களுக்கும் வம்பாக்கேரப்பாளையம் மீனவர்களுக்கும் அடிக்கடி மோதல் உருவாகிறது. மேலும் படகுகளில் உள்ள மோட்டார் என்ஜின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போவதாகவும் கூறப்படுகிறது. எனவே வைத்திக்குப்பம் கடற்பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைத்து தர வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சதுக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற மறியலின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய மதுபான கடைகளுக்கு அரசு அனுமதி அளித்து வருவதாகவும் புதுச்சேரியில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு சாராயம் கடத்தப்படுவது தடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 8வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் புதுச்சேரியில் கோவில், மருத்துவமனை மற்றும் பள்ளிகளுக்கு அருகிலுள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டுமென ஆளும் கட்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசுகையில், புதுச்சேரியில் புதிய மதுபான கொள்கை கொண்டு வருவதற்கு அரசு தயாராக உள்ளது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைக்கு ஏற்ப புதிய மதுபான கடைகளுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளிக்கிறது. புதுச்சேரிக்கு வருவாய் மதுபான கடைகள் மூலம்தான் வருகிறது. பெங்களூரில் இரவு 1 மணி வரை மதுபான கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகளை மூடினால் கள்ள சாராயம் பெருகும் என தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தவறான தகவல்களை பதிவிடக்கூடாது என தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரியில் விற்கப்படும் சாராயம் தரமாகத்தான் விற்கப்பட்டு வருகிறது என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் இருந்து சாராயம் வாங்கி செல்வதை தடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளி ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு 1008 மஞ்சள் குடம் அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பாதாள பிரித்யங்கரா காளி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 24ஆம் ஆண்டு 1008 மஞ்சள் குடம் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மொரட்டாண்டி ஐயனார் கோவில் எல்லை பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு மிகவும் பிடித்தமான நீலநிறை உடையணிந்து மஞ்சள் குடம் சுமந்து வந்து பிரித்யங்கரா காளிக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களின் வாழ்வில் திருமண தடை, புத்திர பாக்கியின்மை, கடன் தொல்லை, பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் என கூறப்படுகிறது.
புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மாநில நிர்வாகிகளுடன் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் மத்திய நிதிக்குழுவில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களில் அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக 25% உள் ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்தில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசின் 50% இடங்களை பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பொது விநியோகம் திட்டத்தின் மூலம் மானிய விலையில் அரசு விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ சங்கோதி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத உற்சவத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் ஆலய தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு வெள்ளி ஆபரண கிரீடம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில திமுக தொண்டரணி தலைவர் மதனா உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை, தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். பைத்தியக்குப்பம் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல், தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை. காவலரை தாக்கிய ரவுடிகள் கைது, போலீசார் பிடிக்க சென்றபோது தவறி விழுந்ததில் கால் முறிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.